வாரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியாரும் வாழ்ந்ததால் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் கடும் போட்டி நிலவியது. சாமியே இல்லை என்ற வாதத்தை கடுமையாக தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் வாரியார் அவர்கள் இறை சொற்பொழிவு வெகு விமர்சையாக செய்து கொண்டிருந்தார். இதனாலேயே தந்தை பெரியார் திராவிட கொள்கை உள்ளவர்கள் வாரியாருக்கு தொல்லை கொடுக்க நினைத்தார்கள். அவர் எங்கு சொற்பொழிவு ஆற்றினாலும் ஆத்திக சிந்தனை உள்ளவர்கள் செல்கிறார்களோ இல்லவோ இவர்கள் கண்டிப்பாக அந்த கூட்டமாக போய் அமர்த்து கொண்டு அவரை எடக்குமுடக்கான கேள்வி கேட்டு அவரை திக்குமுக்காடாக செய்வதே இவர்களுடைய வேலையாக இருந்தது. அப்படி ஒரு கூட்டத்தில் வாரியாரை பார்த்த கேள்வி ஒரு நாத்திகர் இருந்து வாரியாரை பார்த்து கேட்கிறார், ஐயா உங்கள் நெற்றியில் வெள்ளை எடுத்து கொண்டு வருகிறீர்களே எதற்கு அப்படி என்று கேட்கிறார். உடனே வாரியார் அவரை பார்த்து திருப்பி கேட்கிறார், நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு வெள்ளையடிப்பீர்களா பாழடைந்த வீட்டிற்கு வெள்ளையடிப்பீர்களா என்று கேட்கிறார். அவரும் சற்றும் யோசிக்காமல் குடியிருக்கும் வீட்டுக்கு தானே ஐயா வெள்ளை அடிப்போம், அதனால்தான் எங்கள் அப்பன் ஞான பண்டிதன் என் உள்ளத்திலே குடியிருக்கிறான், அதனாலே நான் சுத்தம் செய்து என் நெற்றியில் வெள்ளை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாராம்.